மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இத பத்தி 2, 3 வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ரொம்பவே பரபரப்பா போய்க்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரமா அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு டாபிக் தான். நெப்போலியன் சன் மேரேஜ் அத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதான் மேரேஜ் பத்தி நெறைய பேசிட்டீங்களே, இன்னும் என்ன பேச போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட ஷோல ஷேர் பண்ண போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 7ஆம் தேதி நெப்போலியன் மகன் தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு. அதுவும் ஜப்பான்ல நடந்துச்சு. இது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க. சூப்பரா வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இது வந்து உலகம் ஃபுல்லாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சது. உலகத்திலே சிறந்த தந்தை அப்படிங்கிற ஒரு பட்டம்லாம் வந்து நிறைய பேர் நெப்போலியனுக்கு கொடுத்தாங்க. உண்மையிலே எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சது. அவங்க 2 பேருமே கல்யாணம் முடிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அக்ஷயாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தை குறிச்சு நிறைய பேர் விமர்சனங்கள் முன் வச்சாங்க. எதுக்காக கல்யாணம் பண்றீங்க, ஏன் இப்படி வந்து பண்றீங்க, உங்களோட பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் எங்களை கேள்வி கேட்டாங்க. ஆனா இது எதுவுமே நாங்க காதுல வாங்கல. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், என் பொண்ணோட விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்போ ஆரம்பிச்சது கிடையாது. கொரோனா டைமிங்ல இருந்து இதுக்கான பேச்சுவார்த்தை இருந்தது. என்னன்னா, நாங்க வந்து திருச்சியில இருந்தோம். அப்போ நெப்போலியனோட மாமனார் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாரு. அவர் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸும் கூட. கொரோனாக்கு அப்புறம் நாங்க திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் டச் இல்லாம இருந்துச்சு. மறுபடியும் அவர் எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களோட பொண்ணு வந்து குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை பத்தி நாங்க எங்க பொண்ணு கிட்ட கேட்ட உடனே அவ எங்களுக்கு முன்னாடி எனக்கு ஓகே தான், முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டா. அவளோட முழு சம்மதத்தோட அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். இதுல எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. அதே மாதிரி சோசியல் மீடியால இத பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து அந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்து எதுவுமே பதில் சொல்லல. அதுக்கு நாங்க ரியாக்டும் பண்ணல. ஏன் அப்படின்னா எங்க ஃபேமிலில சோசியல் மீடியாவை நாங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், யாரும் அதை பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசம் நாங்க வெளியிலேயே வரல. சோசியல் மீடியான்றது தேர்ட் பர்சன்ஸ், வெளியில இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களோட சொந்த பந்தங்கள், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், இவங்க எல்லாம் வந்துட்டு எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஏன் உங்க பொண்ணை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா எங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. இதெல்லாம் எங்களால தாங்கிக்கவே முடியல. இதை கேட்கவும் முடியல. யார் முகத்தை எங்களால பார்க்க முடியல. முக்கியமா சொந்த பந்தங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு ரொம்ப வந்து மனசுருகி பேசியிருந்தாங்க. இதுக்காக நாங்க வந்து 1 மாசம் கிட்டத்தட்ட வெளியிலேயே வராம உள்ளவே இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி டிசைட் பண்ணோம். பேசுறவங்க எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இப்படி உள்ளவே இருந்தா நம்ம காலம் ஃபுல்லா உள்ளவே தான் இருக்கணும். நம்ம துணிஞ்சு போயிட்டு பதில் சொல்லுவோம். நம்ம கல்யாணத்தோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தோட நாங்க வந்து வெளியில வர ஆரம்பிச்சோம். யாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம். கடைசியா கல்யாணம் ரொம்ப நல்லா முடிஞ்சது. என் பொண்ணோட மனசுப்படி அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உண்மையிலே நாங்களே பார்த்து வேற ஒரு பையனை கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு தங்கமான மாப்பிளையும் இப்படி ஒரு தங்கமான குடும்பமும் என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியது வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், ஒரு நல்ல கணவன், இது மட்டும்தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் பொண்ணுக்கு 100% முழுமையா அமைஞ்சிருக்கு. அதனால நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் ரீசெண்டா வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. உண்மையில வந்து இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட அவங்க இருக்காங்க. அதே மாதிரி தனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருக்காரு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, நல்ல மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயாவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகையாளர் சேகுவரா அவரோட இன்ஸ்டா பேஜ்லயும் ட்விட்டர்லயும் நிறைய கேள்விகள் வந்து சரமாரியா எழுப்பியிருந்தாரு நெப்போலியனுக்கு. இப்படி உலகமே அவர் ஒரு நல்ல தந்தை நெப்போலியன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறீங்க, அது ஓகே, நல்ல விஷயம் தான், அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்காக எல்லா நடிகர் நடிகைகளும் இங்க வந்தீங்க, ரொம்ப ஆடம்பரமா இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க. கிட்டத்தட்ட 13 நாள் ஜப்பான்ல இந்த கல்யாண திருவிழா நடந்திருக்கு. இது வரைக்கும் வேற இதை விட பெரிய ஆளுங்க கூட வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அவ்வளவு சூப்பரா எல்லா விஷயமும் பண்ணீங்க. தமிழ்நாட்டுல இருந்து வந்த எல்லா ஹீரோயின்ஸும் வந்து பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப ஜாலியா இருந்தீங்க. அவங்க ஃபேமிலியுமே, நெப்போலியன், அவங்களோட மனைவி, அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி ரொம்ப அவங்களோட சந்தோஷத்தையும் வாழ்த்துக்களையும் வந்து வெளிப்படுத்தினீங்க. எல்லாமே ஓகே தான்.
ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பா ஏன் வந்து டான்ஸ் ஆடல, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை நீங்க ஏன் எந்த ஃபங்க்ஷன்லயுமே பெருசா காட்டல, அவங்களோட சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நீங்க ஏன் கேமரா முன்னாடி இந்த உலகுக்கு காட்டல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சோ இந்த கேள்வி பலரையும் யோசிக்க வச்சிருக்கு. சோ இதை தாண்டி இன்னும் என்ன அப்படின்னா, இங்க வந்து எல்லா நடிகர் நடிகைகளும் ரொம்ப சந்தோஷமா ஆடினீங்க, பாடினீங்க, நெப்போலியனை ரொம்ப புகழ்ந்தெல்லாம் தள்ளினீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா இதே மாதிரி ஒரு கல்யாணம் உங்க வீட்டுல நடக்குமா, நீங்க பண்ணுவீங்களா, நீங்க அதுக்கு ஒத்துப்பீங்களா, ஆனா இங்க வந்தவொன்னு அப்படியே நடிக்கிறீங்களே, உங்களோட நடிப்பு திறமையை நீங்க இங்கேயும் காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி சரமாரியான கேள்வியை பத்திரிகையாளர் சேகுவேரா கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கெல்லாம் இதுக்கப்புறம் என்ன பதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அக்ஷயாவோட அம்மாவும் அப்பாவும் மேபி அந்த இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கல்யாணம் பண்ண அந்த 2 குடும்பமும் சரி, அந்த 2 மனமும் சரி சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இப்ப வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி எப்பவுமே அவங்க வந்து லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். 2 ஃபேமிலியுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லபடியாவே கிடைச்சிருக்கு. சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களோட லைஃப் போகும். சோ நான் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால வரக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.